ஹலோ மக்களே, இன்றைக்கி பிப்ரவரி 11 தைப்பூசம். ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா குன்றத்தூர் முருகரை பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது மணி 5:57. கரெக்டாக கோயிலுக்கு 6:20க்கெலாம் வந்துட்டோம். ரொம்ப கோயிலுக்கும் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முன்னாடியே பேரிகார்டெலாம் போட்டு இதுக்கப்புறம் நடந்து தான் போகணும், இங்கேயே வண்டியை பார்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் நடையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செம பனினாலும் பனி, அவ்வளோ பனி. நாங்கள் கிளம்புறப்ப அப்படி குளிர்னுச்சு. மக்கள் கூட்டம் அவ்வளோ பேர் நடந்தே போனாங்க. அங்கேருந்து எங்கே அங்கே ரொம்ப தூரத்துலேருந்துலாம் நடந்து அவங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ரோட்லேயே கயிறெல்லாம் கட்டி லைன் போட்டுட்டாங்க. நாங்கள் இங்கே தான் நின்னோம். முருகரை பார்த்துட்டு தான் வெளியில் வர்றது அப்படின்ற ஒரு முடிவோடு சாமி பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வண்டியில் வரும்போதே நாங்கள் சாமி முருகர் பாட்டை தான் போட்டுக்கிட்டு 2 பேரும் முருகா முருகான்னு பாடிக்கிட்டே வந்தோம். ஸோ செம வைப்பாக இருந்தது. அப்படியே முருகர் எங்களை வந்துட்டு அழைக்கிற மாதிரியே ஃபீலாக இருந்தது. நாங்கள் கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி, அதுவும் இந்த பனி காலத்துலலாம் இந்த மாதிரி விடிய காலம்புற 5 மணிக்கு ஏஞ்சி குளித்து இந்த பனியில் இவ்வளோ தூரம் குழந்தைய தூக்கி ட்ராவல் பண்ணி வந்து சாமி கும்பிட்டதுலாம் நாங்கள் பண்ணதே கிடையாது. இன்னுமோ தெரியல, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்குது. எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், கிளம்புறோம், பிள்ளைய தூக்குறோம், பனிலாம் பார்க்கல, வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிடுறோம். அப்படியே முருகரே எங்களை வாங்கன்ட்டுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. எப்படியோ 3/4 கடல் தாண்டிட்டோம். கடல் தாண்ட முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்துடுச்சு. எனக்கு வயிற்ற கபாங்குது, தலையெல்லாம் கிருகிருன்னு சுற்றுது. அப்புறம் உக்காந்து பாதியில் என்ன பண்ணிட்டா, பாப்பா வேற சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. கத்துன்னு கடந்துட்டு கத்துறா. எதுக்கு கத்துறானே தெரில. நாங்களும் பால், வாழைப்பழம், பிஸ்கட்டு, தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். பால் கொடுத்தோம், குடித்தா. அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, குழந்தைய வச்சுட்டு ஏன் லைனில் நின்றுட்டுருக்கீங்க, சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. விறுன்னு நாங்கள் பாட்டுக்கு உள்ளே நுழைஞ்சி பாப்பா அழுகுறான்னு அவங்களும் வழி விட்டுட்டாங்க, எதுவும் சொல்லலை. முருகரை பார்த்துட்டு 9:40க்கெலாம் வெளில வந்தோம். 6:20க்கு லைனில் நின்னோம். 9:45க்கு முருகரை நல்லா சிறப்பாக பார்த்துட்டு நாங்கள் பார்க்குறப்போ திருநீர் அபிஷேகம். அப்படியே வெள்ளையாக முருகர் இருந்தார். நிறைய அன்னதானம் போட்டாங்க. நல்லா சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. வாசலில் அத்தனை இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும் வாசலில் அன்னதானம் சூப்பராக இருந்தது. ஸோ சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடை வாங்கிட்டு ஒரு ஓரத்தில் போய் உக்காந்து சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் நல்லா சூடாக சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு மறுபடியும் வண்டி எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். பாருங்கள், அன்னதானம் எவ்வளோ பாருங்கள். அதுவும் மீல்ஸ்லாம், சாம்பார்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு. மறுசோறு கூட வந்து வாங்கிக்கன்னு கூப்பிட்றாங்க வாங்கிக்கிறதுக்கு. அடுத்த சோறு வந்து வாங்கிக்கோங்க. வத்த குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது, மோர் இருக்குது, முட்டைக்கோஸ் பொரியல் இருக்குது, முட்டைக்கோஸ் பொரியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில் வந்தப்பவே குளித்தது, பல் விளக்காங்க, அதுக்கும் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் லைனில் நின்னோம் பார்த்தீங்களா, ஒரு 6:20க்கு. அப்போவே என்ன பண்ணிட்டாங்க, பொங்கல், இட்லி, வடை, சாம்பார் அதெல்லாம் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டாங்க. சொன்னேன், ஏங்க ரொம்ப டைம் ஆகும் போட்டிருக்கு, கூட்டம் ரொம்ப இருக்குது, நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு போய் முருகரை பார்த்துலாமேன்னு சொன்னேங்க. இல்லடி, நம்ம ஒரு விரதம் இருக்கிற மாதிரி சாப்பிடாம இருந்துட்டு போய் முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. முருகரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பசி மறந்துடுச்சு, சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து அவரும் மாலையை கழட்டிட்டார். அவருக்கும் விரதம் நல்லபடியாக முடிஞ்சுது. 38 நாள் விரதம் நல்லபடியாக சிறப்பாக முடிச்சிட்டோம். வழக்கம் போல் கடைசியில் நான் வந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு நான் லேட் பண்ணக்கூடாது, முதல்ல இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. இன்றைக்கே தைப்பூசம் அன்றைக்கே இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. அதனால் வந்த உடனே கடகடன்னு அதாவது சின்ன வீடியோவாக எடுத்தது எல்லாத்தையும் ஒன்றா இன்ஷாட்டில் போட்டுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முருகரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.